தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தருடைய கண்கள் எங்கு திறக்கப்பட்டிருக்கும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஸ்பெஷலா தேவன் எங்க நம்மை பார்த்து கொண்டிருக்க என்பதை குறித்தான் இதனால நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறயுமாயிருக்கும். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எங்க தேவன் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக. யார் ஒருத்தர் தேவ சமூகத்துக்குள்ள வந்து அவருடைய பாதத்துல பணிந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறீங்களோ, அந்த இடத்துல கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே அவருடைய இருதயம் இருக்கிறதாம். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க, ஆமா நான் வந்து ஜெபம் பண்ணேன், நான் வீட்டுல கூட ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க வேணா ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை எங்கெல்லாம் கேட்பாருங்க. ஆனால் ஸ்பெஷலா எங்க தேவன் நம்மை பார்த்து கொண்டிருப்பாருன்னு சொன்னா, தேவ சமூகத்துல எப்பொழுது நீங்கள் தேவ ஆலயத்துக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட நான் டிவிலேயே மெசேஜை பார்க்குறேங்க, நான் டிவிலேயே எல்லா காரியங்களும் பண்ணுருவாங்க, நான் வீட்டிலேயே எல்லா காரியங்களும் செஞ்சிருவேங்கன்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல நாம் இப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு ஆலயத்துக்கு போகாமல் இருக்கிறோம். அப்படி இருக்காதபடிக்கு நாம் எங்க போகணும்னு சொன்னா, தேவ சமூகத்துக்குள்ள போக வேண்டும். வேதாகமத்துல ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, அதாவது தேவன் எங்க இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் வானத்தில் இருக்கிறார், அவர் நம்ம எல்லாரும் என்ன பண்றாரு, பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் எல்லாரும் என்ன பண்றாரு, பார்க்கிறவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் தேவ ஆலயத்துல அவருடைய கண்கள் எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கும், அவருடைய இருதயம் எப்பொழுதும் அங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ள வரும் பொழுது அவர் உங்களை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் என்ன பண்ணுவீங்களாம், தேற்றப்படுவீங்க. அப்போ தேற்றப்படக்கூடிய இடம் எங்கன்னு சொன்னா தேவ ஆலயம். அங்கதான் தேவன் நம்மை பார்த்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஆகவே நாம் தேவ சமூகத்துக்குள்ள வந்து அவருடைய நாமத்தை என்ன பண்ணுமா, மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. ஹல்லேலூயா. அப்ப சொன்னது போலவே கர்த்தருடைய கண்கள் எங்க இருக்குன்னு சொன்னா, மனுபுத்திரரை என்ன பண்றான், கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்க. இந்த மேல் பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் என்ன பண்றாராம், இருக்கிறாராம். ஹல்லேலூயா. எங்க இருக்கிறாரு, தேவ சமூகத்துல இருக்கிறார். நாட்கள்ல பாருங்க, நிறைய பேர் ஆலயத்துக்கு போவதற்கு சோம்பேறித்தனம், தேவ சமூகத்தை தேடுவதற்கு சோம்பேறித்தனம், கர்த்தருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாட்டு பாடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நிறைய பேருக்கு என்னன்னா சோம்பேறித்தனமா இருக்கிறீங்க. ஆனால் ஆலயத்துக்குள்ளதான் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கேதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கு, அங்கேதான் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது என்னுடைய மகள் வருவாங்க, எப்பொழுது என்னுடைய மகள் வருவாள் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு, ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல கூட கர்த்தருடைய, அதாவது பாருங்க 4ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ பரலோகத்துல என்ன பண்றா, அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. அங்கிருந்து என்ன பண்றாரா, மனுபுத்திரரை கர்த்தர் என்ன பண்றாராம், கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன பண்றாராம், பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல கூட அன்பு சகோதரனே சகோதரியே, தேவ ஆலயத்துல கர்த்தருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்க நாம் சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் நம்மை காண்கிறவராய் இருப்பார், அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 34:15-17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, கர்த்தருடைய கண்கள் எங்க இருக்கா, நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ யார் ஒருத்தர் நீதியாய் நடந்து கொண்டு தேவனுக்கு பிரியமான வழிகளை நடக்கிறீங்களோ, உங்க மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வசனத்துல பார்த்தோம், கர்த்தர் மனுபுத்திரன் என்ன பண்றாராம், கண்ணோக்கி பார்க்கிறார்.
எப்படிப்பட்ட மனுபுத்திரரை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாருன்னு சொன்னா, நீதிமான்களாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன பண்றார், கண்ணோக்கி பார்க்கிறார். யார் ஒருத்தர் தேவனுடைய வழிகளை தெரிந்து கொண்டு அவருடைய வழியில நடந்து அவருக்கு பரிசுத்தமாய் அவருக்கு பிரியமாய் யார் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் காணக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அழகா சொல்றாரு, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு என்ன பண்ணான், திறந்திருக்கிறது. ஒருத்தவங்க பார்த்துட்டாங்கன்னு சொன்னா, நம்ம பிரச்சனையை அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா உடனே நம்முடைய பிரச்சனை என்னன்னு கேட்பாங்க. அதே போலதான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, உங்களை காணக்கூடிய தேவன் உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை கொடுப்பதற்காக கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு என்ன பண்ணான், திறந்திருக்கிறது. ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே, என்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, என்னை யாரும் விசாரிக்க மாட்டாங்க, நான் இப்படியேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் வியாதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிசாசின் பிடியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், குடும்பத்துல கடன் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்துல ஒரு நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு போராடி கொண்டிருக்கிறீங்களா, புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணான், நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய கூப்பிடுதலுக்கு தேவன் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கண்கள் எங்க திறக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா, தேவ ஆலயத்துல திறக்கப்பட்டிருக்கு. நீங்க ஆலயத்துக்குள்ள போயிட்டு தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்து தேவனோடு கூட நெருங்குவீங்கன்னு சொன்னா உங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்கக்கூடியவரா இருப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது என்ன பண்ணுவாராம், கர்த்தர் கேட்டு. ஹல்லேலூயா. நீதிமானாகிய உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கக்கூடியவராய் இருப்பார். அவர் கேட்காத தெய்வம் அல்ல, நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடியவர். ஆகவேதான் ஆலயத்துக்குள்ளாக அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கு, அவருடைய இருதயம் என்னாலும் அங்கேயே இருக்கு. ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே, உங்களை காணக்கூடிய தேவன் ஆலயத்தில் இருக்கிறார். நீங்க ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் காணப்படும் என்று சொன்னால், நீங்கள் ஆலயத்துக்குள்ள கடந்து போயிட்டு அந்த தெய்வத்தை நோக்கி பாருங்க. வேதாகமத்துல யார் இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறாங்க நம்ம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 123ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தாவீது அழகா சொல்றாரு, வேலைக்காரருடைய கண்கள் எப்படி தங்கள் எஜமானுடைய கையை நோக்கி இருக்குதோ, எப்படி வேலைக்காரருடைய கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குதோ, அதே போல என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்குது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யற வரைக்கும், நீர் எங்களுக்கு உதவி செய்யற வரைக்கும், நீர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்யற வரைக்கும் நாங்கள் உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அந்த கண்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எங்கன்னு சொன்னா தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த கண்ணை நம்ம பார்க்கணும். நீங்க கூப்பிட்டுட்டே இருக்கிறீங்க, ஒருத்தவங்க திரும்பி பார்க்கணும்னா உங்களுக்கு சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். அந்த கண் உங்களை பார்த்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தான். இதே தேவன் உங்களை பார்க்கணும். ஹல்லேலூயா. தேவன் காணாதவரை போல உங்களுக்கு தெரியப்படலாம், ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்துல போயிட்டு உங்களை தாழ்த்துங்க. எப்படி தாவீது ராஜா தேவ சமூகத்துல போயிட்டு, நீங்க எங்களுக்கு இரக்கம் செய்யற வரைக்கும் உங்களையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் சொன்னது போல, உங்களுக்கு இரக்கம் கிடைக்கணும்னு சொன்னா அவரை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும், அவர் உங்களை பார்க்க வேண்டும், நீங்கள் அவரை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணும், ஒரு அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, கர்த்தருடைய கண்கள் ஆலயத்தில் திறக்கப்பட்டிருக்குது. அவர் மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். மனுபுத்திரர் எப்படிப்பட்ட மனுபுத்திரர் அவரை கண்ணோக்கி பார்க்கிறான்னு சொன்னா, நீதிமான்களை கர்த்தர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது உடனே அவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய கண்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இரக்கம் செய்யற வரைக்கும், அவர் உதவி செய்யற வரைக்கும், ஒரு ராஜாவுக்கு எல்லா விதமான தேவைகளுமே சந்திக்கப்படும். அவர் எங்கேயும் போய் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவருக்கு உதவிகள் தானாகவே வரும். ஆனா கூட ராஜாவா இருந்தும் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம சாதாரணமான மனிதர்கள், நாம் தேவனை நோக்கி பார்ப்பதில்லை. இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்கள், நான் தேவனை நோக்கி பார்த்தால் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை
கேட்கிறவராய் இருப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட நீங்கள் தேவ சமூகத்துல அவருடைய கண்களை நோக்கி பாருங்க. ஏசப்பா, நீங்க எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு கேட்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில இரக்கம் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அன்னாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாள் தேவ சமூகத்துக்குள்ள போறாங்க. கர்த்தருடைய கண்கள் எங்கு திறக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்? தேவ ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய கண்கள் திறக்கப்பட்டோன்னு பார்த்தோம். ஆனா அதை உணர்ந்து கொண்டவளாய் அன்னாள் தேவ சமூகத்துக்குள்ள போயிட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பீங்கன்னு சொன்னா அது உங்க சமூகத்திலே நான் விடுவேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டு தேவ சமூகத்துல போயிட்டு மனம் கசந்து அழுது தேவனிடத்துல இருந்து ஒரு உதவி பெற்றுக்கொள்றாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, யார் ஒருத்தர் தேவ சமூகத்துக்குள்ள கடந்து சென்று அவருடைய உதவிக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் காணக்கூடியவராய் இருப்பார். அவருடைய கண் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க என்னதான் சம்பாதிச்சாலும், என்ன அறிவுள்ளவர்களாகவும் அழகுள்ளவர்களாகவும் படிப்புள்ளவர்களாகவும் என்ன மேன்மை உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான், நீங்கள் அவருடைய கண்ணை அவருடைய சமூகத்திலிருந்து காத்திருந்து அவருடையத்துல நீங்கள் உதவி கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, அன்னாள் தேவ சமூகத்துல போயிட்டு என்ன பண்றாங்க? மனம் கசந்து அழுது தேவனிடத்துல ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. கர்த்தர் அந்த மகளுடைய விண்ணப்பத்தை கேட்டார். ஹல்லேலூயா. 20ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தேவ சமூகத்துக்குள்ள போனாங்க, கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்ன பண்ணாரு? அந்த மகளை கண்ணோக்கி பார்த்து சில காலம் சென்ற பின்பு அந்த மகள் கர்ப்பம் தரிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்து அந்த மகள் கேட்ட பிரகாரமாகவே கர்த்தர் நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணுமா? தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கணுமா? நீங்க தேவ சமூகத்துக்குள்ள போங்க. ஹல்லேலூயா. இந்த 12 மாதங்களும் நீங்கள் ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகாமல் இருக்கலாம். இந்த புது ஆண்டுக்குள்ளாவது நீங்க தேவ சமூகத்துக்குள்ள போயிட்டு தேவ சமூகத்துக்குள்ள காத்து அவருடைய பாதப்படியில பணிவீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஜபங்களை கர்த்தர் கேட்கக்கூடியவரா இருப்பார். நீங்க ஆலயத்துக்குள்ள போயிட்டு கேளுங்க. நீங்க ஆலயத்துக்குள்ள போயிட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா அவருடைய கண்கள் அங்கு திறக்கப்பட்டிருக்கு. அவருடைய இருதயம் என்னாலும் அங்கதான் இருக்குது. ஆகவே தேவன் உங்களை பார்க்கணும், தேவன் உங்கள் ஜபத்தை கேட்கணும், தேவன் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்யணும்னு சொன்னா தேவாலயத்துக்குள்ள கடந்து போங்க. ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீது ராஜா அப்படிதான் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சி இருந்தேன் என்று சொல்லி ஆலயத்துக்குள்ள கடந்து சென்று தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சொல்லி இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அன்னாள் தேவ சமூகத்துக்குள்ள போயிட்டு மனம் கசந்து அழுது தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோசபாத் ராஜாவும் அவரோட கூட யூத ஜனங்களும் இணைந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா தங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே எங்களை விடுதலையாக்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உபவாசித்து கர்த்தரை நோக்கி காத்து கொண்டிருந்தாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பதில் செய்தார். ஹல்லேலூயா. யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் என்னுடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தேவ சமூகத்துல என்ன நாமத்தை உயர்த்துங்கள் என்று சொல்றாங்க. அதே போல உயர்த்தினாங்க. யார் விரோதமாய் வந்தார்களோ அவர்கள் ஒருவர் விரோதமாய் ஒருவர் வெட்டுண்டு அவர்களே மடிந்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் அற்புதங்களை செய்யணுமா? உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் மாற்றங்களை உண்டாக்கணுமா? நீங்க தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். எங்க பார்க்கணும்னு சொன்னா தேவ சமூகத்துக்குள்ள கடந்து சென்று அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும் பொழுது அவர் உங்களை பார்க்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஆலயத்துல கர்த்தருடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்குதான் அவருடைய இருதயம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அங்க கடந்து சென்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். சிறிய ஜெபத்தை எடுப்போம். மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய கண்கள் ஆண்டவரே ஆலயத்தில் திறக்கப்பட்டிருக்குன்னு சொன்னது போல ஆண்டவரே, நீங்க பரலோகத்திலிருந்து எங்களை நோக்கி பார்க்கிறீங்க. ஆண்டவரே, நோக்கி பார்க்கிற வேலைகள்ல நாங்கள் என்னத்தானே என்று வாழாதபடிக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்ந்து தேவனிடத்திலிருந்து அநேக உதவிகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆலயத்துக்கே போகாம இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நாள் ஆலயத்துக்குள்ள சென்று தேவனிடத்திலிருந்து நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு தேவன் இரக்கம் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியினர் தாமே வழிநடத்தும் பெரிய காரியங்களை
செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.